பின்வரும் தலைப்பில் 2 நிமிடம் பேசுக. கப்பல்களின் வகைகளும் பயன்களும். சொல்ல கேட்டு எழுதுக. 1. பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் கப்பல்கள் ஏற்றிச் செல்லும். 2. காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மரக் கப்பல்கள். 3. வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்து திசையை அறிவர். 4. ஆழ்கடல் விந்தைகளைப் பற்றி ஆய்வுகள் செய்தார். 5. நார்வே நாட்டின் கடற்கரையில் கண்விழித்தோம். அறிந்து பயன்படுத்துவோம். காலம் 3 வகைப்படும். அவை 1. இறந்த காலம். 2. நிகழ்காலம். 3. எதிர்காலம். 1. நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம். இக்கா பார்த்தான், ஆடினாள், பறந்தது. 2. நடக்கும் செயலை குறிப்பது நிகழ்காலம். இக்கா பார்க்கிறான், ஆடுகின்றாள், பறக்கின்றது. 3. நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம். இக்கா காண்பான், ஆடுவாள், பறக்கும். கட்டங்களை நிரப்புக. வேர்ச்சொல். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நட நடந்தாள், நடக்கிறாள், நடப்பாள். எழுது. ஓடு. சிரி. பிடி. இறங்கு. பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. 1. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். 2. கண்மணி நாளை பாடம் படித்தாள். 3. மாடுகள் இப்பொழுது புல் மேயும். 4. ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்தினார். 5. நாங்கள் நேற்று கடற்கரைக்குச் செல்கிறோம். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. பயணங்கள் பலவகை. முன்னுரை. பயணத்தின் தேவை. தரைவழி பயணம், கடல்வழி பயணம், வான்வழி பயணம். முடிவுரை. மொழியோடு விளையாடு. குறுக்கெழுத்து புதிர். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிவோம். இடமிருந்து வலம். 1. அச்சன். 2. விஞ்ஞானம். 4. பரீட்சை. 10. லட்சியம். வலமிருந்து இடம். 6. அபாயம். 8. தேகம். 13. சரித்திரம். 14. சத்தம். மேலிருந்து கீழ். 1. அதிபர். 3. ஆச்சரியம். 7. ஆரம்பம். 12. சதம். கீழிருந்து மேல். 5. ஆதி. 9. உத்தரவு. 11. தினம். 15. சந்தோஷம்.